பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நாம் சில நாட்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக சத்தியங்களும் ரகசியங்களும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த தலைப்பில், ராஜ்யத்தின் தலைப்பின் கீழாக சபையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சபையின் மூலியமாக கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபையுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை நிமித்தமாக சபையில் இருக்கிற அந்த யூனிட்டி, கர்த்தருடைய அந்த ஒரு மனப்பான்மை, ரெண்டாவது அந்த அத்தாரிட்டி, தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம், மற்றும் இல்லாமல் சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மறுரூபமான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் பார்க்கும் போதே என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையான ஐக்கியம் இந்த உலகத்தில் நம்மளால பார்க்க முடியாது. உண்மையான ஐக்கியத்தில் நிறைய மாயமாலங்களை பிசாசு போட்டு வைத்து இன்னும் மெய்யான ஐக்கியத்தை நம்ம பார்க்க முடியாதுங்க. எந்த கம்பெனி ஆகட்டும், இன்னைக்கு நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஐக்கியமா இருக்கணும்ட்டு நிறைய ப்ரோக்ராம்களை நடத்துறாங்க. நிறைய விதமான அவுட் சோர்ஸ் எல்லாம் கொடுத்து, அதாவது ஆட்கள் இருந்து வெளியேருந்து கூட்டிட்டு வந்து கம்பெனி மெம்பர்ஸு, அப்புறம் டீம் மெம்பர்ஸு ஐக்கியமா இருக்கணும்ட்டு அநேக முயற்சிகள் உண்டு. மெய்யான ஐக்கியத்தை நம்ம எங்க பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் பிள்ளைகள் இடத்துல தான் மெய்யான ஐக்கியத்தை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது நாங்க பார்க்கிறோம், அந்த அதிகாரம், துரைதனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளுக்கு மேலாக ஒரு அதிகாரம் யாருக்கும் இன்னைக்கு கொடுக்கப்படலை. எல்லா வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசாஸ் ஆண்டு கொண்டு பயங்கரத்தை நடத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய அதிகாரம் இருக்கிறதுனால, சபையோடு இருக்கிறதுனால சபைக்கு ஜெயம் உண்டு என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் உண்மையான கேரக்டர் ட்ரேட் சேஞ்ச் ஆகுங்க. உண்மையான அவங்க குணாதிசயத்தில் ஒரு மறுரூபத்தை பார்க்க முடியுங்க. அநேக பேர் சொல்லுவாங்க, ஒன்ஸ் எ தீஃப் ஆல்வேஸ் எ தீஃப்னுமா, இல்லை ஒரு திருடனா தான் எப்பொழுதும் திருடன், ஒரு பொய்யனா தான் எப்பொழுதும் பொய்யனா தான் இருப்பானுவாங்க. ஏன்? குணாதிசயம் மாற்றிக்கொள்ளுகிறது, இந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுகிறது சுலபமான காரியம் அல்ல. ஆனால் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபையினால இந்த காரியங்கள் சாத்தியம். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறாருங்க? அவருடைய சபையின் மூலமாக. முதலாவது என்னோட வாசிங்க, கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். பாருங்க, இருளின் ராஜ்யத்துல இருந்த நம்மள ஆண்டவர் விடுதலையாக்கி தன்னுடைய குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, சபையா இருக்கிற நீங்க யாருங்க? யூ ஹவ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட். இருளின் ராஜ்யத்திலிருந்து தன்னுடைய குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குமாரன் ராஜ்யத்துல நாம் வாழுகிறவங்க, நமக்குள்ள இருள் இல்லைங்க. நாம் தேவனால சுத்திகரிக்கப்பட்டவங்க, ஆயத்த பண்ணப்பட்டவங்க, தேவனுடைய கிருபையால நடத்தப்படுகிறவங்க. கிருபை நம்மளை சுத்திகரித்து நீதியின் பயிற்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறதுங்க. இந்த ராஜ்யத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? இருளின் ராஜ்யத்திலிருந்து நீக்கி அவருடைய குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்து அவரோட நம்மளை ஒன்னாக்கி இருக்கிறார். ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நமக்கு அதிகாரம் உண்டு இல்லைங்களா? முதலாவது பார்த்தோம், தேவனோட நம்ம ஒன்னாக்கப்பட்டிருக்கிறோம். யூனிட்டி வித் காட், யூனிட்டி வித் பிரதர்ஸ். ஹல்லேலூயா. தேவனோட இணைக்கப்பட்டிருக்கிற நாம இருளின் ராஜ்யத்திலிருந்து குமாரனின் ராஜ்யத்துக்குள்ள வந்த நாம அவருடைய ராஜ்யத்தின் செயல்பாட்டில் இருப்போம். அவருடைய ராஜ்யத்துல எப்படி அந்யோன்ய ஐக்கியம் இருக்குதோ அதே போல எல்லோரோடு நம்மளுக்கு சமாதானம் வந்துடும். எல்லோரோடு நம்ம நீடித்த அந்த பொறுமையில சமாதானத்துல வாழுகிறவர்களா இருக்கிறோம். ரெண்டாவது, ராஜ்யத்தின் மூலியமாக தேவன் சபைக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறாருங்க? தேவனுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்குவோம். மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பேதுருவிடன் ஆண்டவர் பேசும்போது ஆண்டவராகிய இயேசு பேதுரு பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்களேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு நான் கொடுக்கிறேன். பூமியில நீ எது கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்று பேதுரு இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஒரு அதிகாரம் பார்த்தீங்களா? பரலோகத்துல என்ன இருக்கு? துரைதனங்களும் இல்லைங்களா? பரலோகம் நம்ம சொன்னபோது ஆகாயத்துல இருக்கிற
பிசாசின் செய்னைகள், துரைதனங்கள், அதிகாரங்கள் இல்லைங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, ஒரு வட்டாரத்தின் மேலே, இந்த பூலோகத்தின் மேலே ஆண்டு கொண்டு அவங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, சில விதமான மாம்சீக காரியங்களையும் தேவனுக்கு விரோதமான வசனத்துக்கு முரண்பாடான காரியங்களை செய்து மக்களை இருளின் ஆதிக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சபைக்கு நான் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். தேவ ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற சபைக்கு என்ன இருக்குதுங்க, அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலர் 10:38 நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நல்லது செய்து சுத்தித்து இருந்தார், வியாதியஸ்தருக்கு விடுதலை கொடுத்தாரு, பிசாசின் கட்டளை இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்த பிற்பாடு தான் இந்த சீடருக்கு இந்த அதிகாரம் கிடைச்சிச்சு, சபைக்கு இந்த அதிகாரம் கிடைச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். பிசாசுக்கு மேல, துரைதனங்களுக்கு மேல, பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற லோகாதிபதியின் மேல ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு சபையை பார்த்து சொல்றாரு, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற உங்களுக்கு நீங்க கட்டுனீங்க, நாங்க கட்டப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், ஐக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், சபைக்கு தேவன் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த ராஜ்யத்தில் இருக்கிற மக்களுக்கு மெய்யான மனதிலிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உண்மையான ஒரு மறுரூபத்தை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நாளுக்கு நாள் 2 கொரிந்தியர் 3 நாம் வாசிக்கிறோம், கண்ணாடியில பார்க்கறது போல அவருடைய மகிமையை நாம் பார்த்து நாளுக்கு நாள் என்ன ஆகுதுங்க, அவருடைய சாயலுக்குள்ளாக உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சபைக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதமான, ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய சாயலை பார்க்க முடியல இல்லைங்களா, மோசே தேவனுடைய மகிமையை அந்த பின்பக்கத்தை தான் பார்க்கிற ஒரு அனுபவமா இருக்குது. தாவீது ஏங்குறாரு, ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும், உமக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. ஆனா ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மறுரூபமாக தேவன் என்ன கொடுத்திருக்கிறாருங்க, கண்ணாடியில பார்க்கிறத போல தேவ மகிமையை பார்த்து அவருடைய ரூபத்துக்குள்ள, சாயலுக்குள்ள உருவாக்கப்பட நம்மளுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 3 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன். ராஜ்யத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், சபை, தேவன் என்ன கொடுத்திருக்கிறாருங்க, உண்மையான ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 2வது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 3வது மறுரூபத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய மாம்சத்தின் மேல இருக்கிற தேவனுடைய அதிகாரத்தை கொண்டு நீங்க பேசலாம். மாம்சத்தின் கிரியைகள் செயல்படாமல் இருக்க தேவனுடைய அதிகாரத்தை கொண்டு நீங்க பேசலாம். நீங்க பூமியில எது கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். அந்த அதிகாரத்தோட நாம் செயல்பட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். சபைக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிற சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்துல நாங்க நடக்கணும்ப்பா. ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்துல ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்க நடக்கணும்ப்பா. ஒரு நாளும் ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவரே எங்களுக்கு இந்த மறுரூபத்தின் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. விழுந்து போன மகிமைக்குள்ளாக நாங்க திருப்பி வர அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. தினந்தோறும் நாங்க மறுரூபமாக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இப்படி எல்லா பிள்ளைகளும் உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, நீங்க எங்களை சுத்திகரிச்சிருக்கிறீங்களே, எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. உங்க ராஜ்யத்துக்காக நாங்க செயல்பட, தினந்தோறும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சபையாக ராஜ்யத்தின் ஆண்டவரே காரியங்களை சபையின் மூலியமாக நீங்க தெரிவித்துக் கொண்டிருக்கிறீங்க. உண்மையான ஐக்கியம்னா என்ன, தேவ அதிகாரம்னா என்ன, ஆண்டவரே இந்த உலகத்துல உண்மையான மறுரூபம்னா என்னன்னு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதுல ஜீவிக்க எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக.